அரசு தரப்புலேருந்து சொன்னது என்னென்னா, நாங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து செயல்படுற மாதிரி பிம்பம் உருவாக்கப்படுது, அது கிடையாதுன்னு மட்டும் இப்போ பதில் வந்திருக்கு. எதிராக செயல்படுறது மாதிரி கிடையாது அப்படின்னு ஒரு பிம்பம் கொண்டு வருதுன்னா அந்த மக்கள் இந்த முட்டாளா 12 நாளாக வெயிலையும் மழையிலையும் இரவு பகல் பாராமல் அங்கேயே படுத்து கிடக்குறாங்க. அப்போ இந்த விவகாரம் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ பேருக்கு அப்படின்ற மாதிரி லைட்டாக தொட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நம்ம அண்ணன் சேகர் பாபு வந்து அதில் நல்லா ஒரு எண்ணெயை ஊற்றி விட்டு கொழுந்து விட்டு எரிய வச்சிட்டார். இவ்வளோ நாளாக சேகர் பாபு பேட்டி கொடுத்தாலும் இது பண்ணாலும் கார்பரேஷன் சம்மந்தமாக கேள்வி கேட்காதவங்க இப்போ எப்படி வந்துடுச்சுன்னா, இவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்கன்னா நீங்கள் யார், உங்களுக்கும் கார்பரேஷனுக்கு சம்மந்தம், அறநிலையத்துறை சிஎம்டிஏக்கு தானே நீங்கள் அமைச்சர், அந்த தேர்தல் வாக்குறுதியே கொடுக்கல அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுவும் 283 285 தேர்தல் வாக்குறுதி. இந்த பிரியான்ற மேயருடைய மன வளர்ச்சி எப்படி இருக்குது தெரியுதா? இவங்க தான் மேயர். எப்படி என்னங்க எங்கள் வயிற்றில் அடிக்கிறீங்க அந்த மாதிரி விஷயம் இல்லை. அன்றைக்கி அந்த சேகர்பாபு கூட அவரும் தான் கூட இருந்தாங்க, அவங்களுடைய பதில் எதுவுமே வரலையே. அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க எப்படி வரும்? இல்லை, எதிர்கட்சி வந்து பார்க்கலையே யாருமே. ஏன் பார்க்கல? அதிமுகவில் ஜெயக்குமார் வந்து பார்த்தாரு, சீமானு 1க்கு 2 தடவை போய் பார்த்தாரு. விஜய் அவர்கள் விஜய் தான் கூப்பிட்டாரு. அவர் வந்தால் சென்னை ஸ்தம்பிச்சிடும். ஆனால் அந்த டிவி ஸ்டேஷன் மாதிரி ஒரு போராட்டம் நடத்தாங்களா, அப்போல்லாம் ஸ்தம்பிக்கல. ஏன்னு தெரில. லட்டு மாதிரி மாட்டு சென்னை மாநகராட்சி பலரும் நடிகைகள்லாம் வந்து எனக்கு கஸ்தூரி, சனம் ஷெட்டி, நீ சகிலா, இவர்கள் எல்லாம் நடிகைகள்லாம் வந்து அங்கே பேசுகிறாங்க இந்த விவகாரத்தெல்லாம். ஆனால் நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சுட்டு பனையூரில் உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா தானாக வருதுன்னா வரட்டும். நீங்கள் வருவதன் மூலியமாக ஜனத்திரளுதாகி அது ஒரு பெரிய ரீச் ஆகி நீங்கள் அந்த இடத்துல நான் அவங்கள்ட்ட பேசிட்டு பத்திரிகையாளர்களையும் பார்த்து பேட்டி கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைக்காக 12 நாட்கள் மேலே போராடிட்டு வராங்க ரிப்பன் மாளிகைக்கு எதிரில். இதுக்கு வந்து மீடியா சைட்லேயும் பெரிய எக்ஸ்போஷர் கிடையாது, அரசுகிட்டேருந்தும் எந்த பதிலும் வரல. இன்றைக்கி ஒரு பதில் கொடுத்தாங்க, நம்ம பின்னாடி பேசுவோம். விஜய் அவர்கள் வந்து ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்து பேசியிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது வந்தால் டிராஃபிக் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொத்த பிரச்சனை உங்களுடைய வியூ என்ன சார்? அந்த துப்புரவு பணிக்கான இதை தனியாருக்கு விடுறதுன்றது ஸ்டாலின் மேயராக இருக்கும் முத ஆரம்பித்தாங்க. ஓனிக்ஸ்னு ஒரு இது வந்தது, அப்புறம் ஏடிஎம்கே இதுலேயும் கொடுத்தாங்க. இது வந்து தொடர் கதையாக போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட சென்னை மாநகராட்சின்றது எல்லா மண்டலமுமே வந்து தனியாருக்கு விடுற மாதிரி. சரி, அப்படி விடுறீங்களா, அதனால் சென்னை பெரிய அளவில் சுத்தமாக இருக்குதுன்னு பார்த்தா அது ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த வாகனங்கள் வேணால் பெருசாக ரோட்டை அடைச்சிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குது. அந்த தொட்டியை கொண்டு வந்து அவ்வளோ பெருசாக வச்சிடுறாங்க, அதுவே பெரிய டிராஃபிக் ஜாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இங்கே அந்த மாதிரி ஒரு நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இல்லாத ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் துப்புரவு பணியாளர்கள் முன்ன அரசு இது கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸாக இருந்தாங்க. பெரும்பாலும் அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவர்கள், ரொம்ப பட்டியலின சமூகத்தை சேர்ந்து இருப்பாங்க. அதை வந்து அவர்கள் வேலைன்றது நிரந்தரம் இருந்தது, வேலை பணி பாதுகாப்பு இருந்தது, மற்ற பலன்கள் கிடைச்சது. இவர்கள் அதை மாற்றி தொழிலாளியாக அதுன்னு உருட்டிட்டு வந்துட்டு கார்ப்பரேட்டுகளுக்கான இதுவாக மாற்றிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த 2 மண்டலத்தை மாற்றுறதுன்னு. எல்லாத்தையும் நீங்கள் தனியார் மயம் கொடுக்குறீங்க அப்படின்னா எதுக்கு மேயரு? அதுவும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகிட்ட கொடுத்துட்டா ரிப்பன் பில்டிங்கு சென்னை மாநகராட்சி அதே பார்த்துக்க போகுது. எல்என்டிலாம் கொடுத்தா பார்த்துக்குவாங்களே, சென்னையை பார்த்துக்குன்னா பார்த்துக்குவாங்க. அப்போ இதுக்கு மட்டும் என்ன நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் தேர்ந்தெடுக்கணும்னு? இந்த விவகாரம் வந்து இப்படி போகும்பொழுது அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு இருக்கிற உரிமையும் இருக்கிற சம்பளமும் பறிபோகிற நிலமன்றப்ப தான் அவங்க வந்து உட்காடுறாங்க. இதில் என்னென்னா, வழக்கம் போல் சென்னையில் இந்த பத்திரிகையாளர்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் பாஜக ஓட்டு என்ன ஆகிறது, இவர் இப்படி சொன்னார் அதுன்னு ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பெரிய விஷயமா இருக்கும். அதை தாண்டி எவனாவது ஒரு ரிப்போர்ட்டர் அந்த சைடு வண்டியை திருப்பானா உடனே அந்த ஆஃபீஸுக்கு ஃபோன் போயிடும். என்ன நினச்சிட்டு இருக்கேன், யார் அந்த ரிப்போர்ட்ரு, ஐயா தெரியாமல் இது பண்ணிட்டாங்க, இனிமேல் அந்த சைடு போகும்போது அப்படியே எடுத்துட்டாப்புல. இல்லை, நேற்று உடுமலைப்பேட்டையில் ரோட் ஷோ போகிறாரு, அது ஒரு ஃபுல் கவரேஜாக 3 மணி நேரத்துக்கு போடுறாங்க.
இது ஒரு பிட்டு நியூஸாக கூட வரல எங்கேயும். அதை தான் சொல்ல வரேன். ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சீமான் வந்து நேற்று ஒரு சேனலில் பதிவு பண்ணதை நான் கூட போட்டிருப்பேன். ஏன்னா அடித்து சொல்கிற மாதிரி அந்த சேனல்களுக்கு புத்தி சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இந்த விவகாரம் யாராலையும் கண்டுக்கு கொள்ளப்படாமல் வெறுமனே சமூக ஊடகங்கள் யூடியூப்பில் மட்டும்தான், யூடியூப்னு ஒன்று இல்லைன்னா சமூக வலைதளம் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இல்லைன்னா இந்த விவகாரம்லாம் இந்த அளவுக்கு பெருசாகாது, எப்போ அடித்து தோர்த்திருப்பாங்க. அப்போ இந்த விவகாரம் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ பேருக்கு அப்படின்ற மாதிரி லைட்டாக தொட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நம்ம அண்ணன் சேகர் பாபு வந்து அதில் நல்லா ஒரு எண்ணெயை ஊற்றி விட்டு கொழுந்து விட்டு எரிய வச்சிட்டார். அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு அங்கே அவர் உள்ள மிரட்டின அந்த சூட்டோட சூடாக நைட்டு 1:50க்கு வந்துட்டு, யார் நீ, உனக்கே நான் சொல்லணும், உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் எங்கே வாக்குறுதி கொடுத்தோம் காட்டு அப்படி இப்படின்னோடனே இவ்வளோ நாளாக சேகர் பாபு பேட்டி கொடுத்தாலும் இது பண்ணாலும் கார்பரேஷன் சம்மந்தமாக கேள்வி கேட்காதவங்க கூட இப்போ எப்படி வந்துடுச்சுன்னா, இவ்வளோ ஆணவமாக கேட்குறீங்கன்னா நீங்கள் யார், உங்களுக்கும் கார்பரேஷனுக்கு என்ன சம்மந்தம், அறநிலையத்துறை சிஎம்டிக்கு தானே நீங்கள் அமைச்சர், அது துறை அமைச்சர் எங்கே போனார், நீங்கள் எதுக்கு வந்து பேட்டி கொடுக்குறீங்க, சென்னைக்கு நீங்கள் தானே, அதுக்கு உங்கள் கட்சிக்கு சென்னை அந்த துறை சார்ந்ததுக்கு நீங்கள் உங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற கேள்விலாம் வர ஆரம்பிச்சிச்சு. இவர் எங்கன்னு கேட்குற கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்று பத்திரிகையாளர்கள் என்ன மிரட்டுறீங்க, ஆதாரம் கேட்டிங்களா, இந்தாங்க ஆதாரம்னு அள்ளி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதியே கொடுக்கல அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுவும் 283 285 தேர்தல் வாக்குறுதி. அது என்னோட இல்லை சார், ஏன் இது கேட்குறேன்னா, மக்கள் மறந்துருப்பாங்க, இல்லை மக்கள் வந்து அவ்வளோ ஏமாளிகள் நினச்சி இந்த பதில்கள்லாம் வருதா? மக்கள் மறதி மேலே நம்பிக்கை. இன்னொன்று நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அவர்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது. ஆல் இஸ் வெல், சூப்பர், நீங்கள் ஒன்றும் இல்லை, தாய் மாணவர்னு போய் ரேஷன் கடை வீடு வீடு நீங்கள் போய் ஒரு வீட்டில் கொடுங்க, உதயநிதி போய் ஒரு வீட்டில் கொடுப்பாரு. அப்புறம் ஸ்கூலுக்கு போய் உதயநிதி அந்த குழந்தைங்களோட உட்காந்துன்னு அப்படி இப்படி விளையாடிருந்தால் எவ்வளோ பணிகளுக்கு இடையும் பல்வேறு மன உளைச்சல்களை அந்த குழந்தையுடன் விளையாடும் அந்த குழந்தை, அந்த மனசு தான் சார் கடவுள். இப்படிலாம் எடுத்து போடுவோம், இப்படிலாம் போட்டால் நம்புவாங்கன்னு ஜனங்க அவங்க பிரச்சனை மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு என்னம்மா உனக்கு என்ன இவ்வளோ பிரச்சனை, நீ வந்து இங்கே உட்காந்துக்கிற, அவர் முதல்வரையும் திட்டுற, முதல்வர் எவ்வளோ நல்லவர், உன் கூட சோறு சாப்பிட்டுக்கிறாரு, உனக்கு டீயை வந்து அவரே கையால் ஊற்றி கொடுத்துக்கிறாரு, உன்னை நல்லாகிறியான்னு கேட்டுக்கிறாரு. இப்படி கேட்ட முதல்வரை போய் நீ வந்து அவருக்கு எதிராங்க. ஏங்க அவர் கேட்குறது அதெல்லாம் பண்பாடு, அதை நாங்கள் மதிக்கிறோம், எங்கள் வாழ்வாதாரம் வேறு. இப்படி டீயும் சோறும் என் கூட சோறு சாப்பிட்டு டீ கொடுத்தா மட்டும் எங்களுடைய இது தினம் தினம் இருக்கிற பிரச்சனை தீர்ந்துருமா? அதுக்கு பதில் சொன்னால் இவங்களுடைய மன வளர்ச்சி, இந்த பிரியான்ற அவங்க மேயருடைய மன வளர்ச்சி எப்படி இருக்குது தெரியுதா? இவங்க தான் மேயர், எப்படி என்னங்க எங்கள் வயிற்றில் அடிக்கிறீங்க அந்த மாதிரி விஷயம். இல்லை அன்றைக்கி அந்த சேகர்பாபு கூட அவரும் தான் கூட இருந்தாங்க, அவங்களுடைய பதில் எதுவுமே வரலையே. அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க எப்படி வரும்? நீங்கள் மேயர்னா வணக்கத்திற்குரிய மேயர்னு இருந்த காலம் உண்டு. மேயருக்கு ஒரு ப்ரோட்டோக்கால்லாம் இருக்குது. இப்போ பிஎம்ஓ ஜனாதிபதியோ வெளிநாட்டு ஜனாதிபதி இப்போ ட்ரம்ப் வராருன்னா அந்த ப்ரோட்டோக்காலில் மேயருக்கு ஒரு இது உண்டு வரவேற்கிறதுல. அவ்வளோ பெரிய பதவி அது. எங்களுக்கு தந்தைக்கெல்லாம் தந்தை இவர் அப்படின்னு ஸ்டாலினை கலைஞர் சொன்னார்ல, அப்படிப்பட்ட பதவி. இன்றைக்கி அவர்களோடு போய் கலந்துரையாடி இருக்குன்னா, கலந்துரையாடுதுன்னா அந்தாக்சரி இதுவாக நடத்துறீங்க. கலந்துரையாடுறது பேச்சுவார்த்தைன்ற வார்த்தை கூட அவங்க பயன்படுத்துகிறது. இதை போகணும் வந்தால் போகணும், கூட்டம் நடத்துகிறாங்க, கவுன்சிலர் வர்றதே இல்லை, 80 பேர் 70 பேர் வர்றாங்க. இந்த அம்மா ஒவ்வொரு தடையும் சொல்லுது வரலன்னா அவ்வளோதான்னு. யாராவது மதிக்கிறாங்களா? அவ்வளோதான் மேயருடைய தன்மை. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அமைச்சர் பவர் இல்லை, பவர் மட்டும் இல்லை, அந்த மரியாதையும் இல்லையே, அந்த தன்மையும் இல்லை. மேயருக்குரிய ஒரு தன்மை இருக்குல்ல, மேயர் தான் ஸ்டஃப்பாக பார்த்து இது பண்ணணும். ஆனால் இங்கே மேயர் நிற்க வச்சுட்டு அவர் பேசினுக்கிறாரு. சரி, அவர் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பேசுனா ஓகே, மேயரோட அந்த எல்லா மாநகராட்சிக்கும் அவர் தான் அமைச்சர்ன்றதுனால நீங்கள் யாருன்ற. அப்போ தான் இந்த வசனம்லாம் வருது, குமார் யார் இவர் அப்படின்றதுலாம். அப்போ இவரே வந்து இந்த பிரச்சனையை பெருசாக்கி விட்டார். அது இன்னும் கொஞ்சம் பூதாகாரமாக ஆயிடுச்சு. இது பூதாகரமானவுடனே எல்லாரும் அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம், அங்கே போராடுறதுல பெரிய அமைப்பு சிஐடி ஒன்று. ஆனால் அதனுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் 8-10 நாள் பொறுத்து போய் பார்க்குறாரு. இதுதான் இன்றைக்கி தோழமை கட்சிகள். இவர்கள் ஏன் தரமிலேருந்து மதிப்பிலேருந்து ஒன்றும் இல்லாமல் போகிறாங்கன்னா அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். திருமாவளவன் சும்மா சடங்கு பூர்வமாக போகலான்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால் போயிட்டு வந்தாச்சு. இவர் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, நீங்கள் போகலான்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால் போயிட்டு வந்தாச்சு. பார்ப்பனர்களை கட்சிக்குள்ளே கொண்டு வந்து பண்ணார், பார்ப்பன பெண்ணை கொண்டு வந்தாருன்னு கோவப்படுற திருமாவளவன்
பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பெரும்பாலும் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களை 10-15 நாளாக வெயில்லையும் மழையிலையும் வாட விடுற இந்த அரசுக்கு எதிராக கோபம் வரவே மாட்டேங்குது பாருங்க அவருக்கு. திருமாவளவனும் கோபம் வரவே இல்லை, செல்வ பெருந்தை கோபம். மக்கள் நம்புறாங்களே திரும்ப அண்ணா வருவார் எங்களை காப்பாத்துற அப்படின்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அது ஒரு சில பேர் அங்கே இருக்கிறவங்க யாராவது சொல்லிட்டு இருப்பாங்க. இவர்கள் மேலே அந்த மரியாதைன்றது போய்கிட்டு இருக்குது. அந்த இளைஞர்கள் பட்டியலின இளைஞர்கள் கூட விஜய் பக்கம் போகிறதும் அவருக்கு ஒரு பெரிய எரிச்சலாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தக்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் இல்லை அப்படின்றது தான். எனக்கு என்னென்னு எதையாவது பேசுறது. ஜெயலலிதா யார், அவங்க ஒர்க்குன்னா, எம்ஜிஆர் யார், அவர் ஒர்க்குன்னு தெரியாமல் அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை பேசிட்டா இதுக்குள்ளே எல்லாம் ஓடிடுவாங்க. எப்படின்னா இதை நோக்கி கவனம் திரும்பிடும். டிபேட்டையும் அதை நோக்கி நைட்டு வச்சுக்கலாம், இதை மறந்துடுவாங்கன்னு. மறக்க முடியுமா? கலைஞர் எழுதின படம் தான், கதை வசனம் தான். அந்த மாதிரி மறக்க முடியுமான்னு இதை யாரும் மறக்கவே இல்லை. அதுக்கு போட்டு செம்மட்டியாடி அடிச்சிட்டாங்க எல்லாருமே. எல்லா பக்கம் தான் எதிர்ப்பு. அதிமுக 10 பிரிஞ்சிருக்குன்னா 10 பேரும் எதிர்ப்பு. இது இல்லாமல் பொதுவானவர் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கும்போது தெரியும் எங்களுக்கு. நீங்கள் உங்களை எப்படி நடத்துனாங்க, உங்களை திமுகவில் எப்படி நடத்துனாங்க, பொது தொகுதி கொடுத்தாங்களா, ஆராசாவை அரியலூர் இதில் பெரம்பலூரில் ஆராசா நிற்கும் போது அது தனி தொகுதி, தகத்தகாய சூரியன் ஆராசா இல்லையா. அவர் சொன்னதுலேயுமே வந்து எந்த வேல்யூவான பாயிண்ட்டுமே இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் மேலே ஊழல் வழக்கு இருக்குது, ஜெயலலிதா அவர்கள் மேலே ஊழல் வழக்கு இருக்குது, நானுமே கருணாநிதி அவர்களை எதிர்த்து தான் சில கருத்துக்கள்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக இந்த ஒரு ஸ்பீச்? எம்ஜிஆர் மேலே என்ன ஊழல் வழக்கு இருக்குது? அப்படி எதுவும் பேசுன மாதிரி எனக்கு தெரியல. அவர் சொன்னார் எம்ஜிஆர் மேலே என்ன ஊழல். ஆனால் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு 5 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்துச்சு. எம்ஜிஆர் மேலே எந்த ஊழல் வழக்கம் இல்லை, இறந்ததுக்கு அப்புறம் அது வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். கிடையாது. ஜெயலலிதா மேலே இருந்தது, தண்டிக்கப்பட்டாங்க, அப்புறம் அக்யூட்டில் வாங்கி வந்தாங்க. அதெல்லாம் இது யார் மேலே இல்லை, எல்லார் மேலேயும் தான் இருக்குது. நீங்கள் கூட்டணி வச்சுருவங்க மேலே சமீபத்தில் கூட பிரச்சனை வருது. இன்னைக்கு கூட பன்னீர்செல்வத்தை, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், என் மனைவி விவசாயம் செஞ்சு 2 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காங்க, இந்த வருமானம் ஈட்டினதுக்குன்னா உச்சநீதிமன்றத்தில் ஓ காட், விவசாயம் பண்ணி அது இந்த காலத்தில் 2 கோடி ரூபா சம்பாதிக்க முடியுமா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்லாம் கேட்குற லெவல்லாம் நீங்கள் போகுது. இவர் என்ன பண்ணுவார்? அதுக்கெல்லாம் செந்தில் பாலாஜியை தியாகின்னு வச்சு சுற்றிட்டு இருக்கிறாங்க. இவர் அப்போ எங்கே இருந்தார், எந்த உலகத்தில் இருந்தார்? வேறு ஒரு 10 வருஷம் கழித்து பேசுவார் இவர்கள் மேலே இருக்காதுன்னு. அதனால் குழப்பத்தின் மறுபெயராக திரும்ப மாறிட்டார். கண்டபடி பேசுறது, இதை விட தலைமை பண்புன்றதை தாண்டி திமுக கொடுக்குற அசைன்மெண்ட்டுக்கு இயங்குற தலைவராக போயிட்டார். அதனால் அதோடைய விளைவு என்னென்னா 2 நாள் அடி வாங்கணும்னு அப்படியே பல்ட்டி. நான் வந்து அவங்க இவ்வளோ பெரிய அவங்களுக்கு பேசுறதுன்னு தகுதி இருக்கா? விமர்சனம் உண்டு, அதெல்லாம் உண்டு, ஆனால் தகுதி இருக்கிறதா? அப்படின்னா எனக்கு அந்த தகுதியெலாம் இல்லை. அவங்களே தன்னை பாப்பாத்தின்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு. அவங்கள திரும்ப திரும்ப அதை சொல்லி விமர்சனம் பண்ணதுனால ஆமாம் நான் பாப்பாத்தின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நீ முதல்ல சொல்லணும். அதை செஞ்சது யார், அதையும் சேர்த்து சொல்லணும்ல. அவங்க இப்போ டிஃபேம் சொல்லுவாங்க, அவங்க வந்து ஆட்சி பண்ணுறாங்க. எம்ஜிஆருக்கு வந்து கோமாளி மலையாளி அதுன்னாங்க, கூட இருக்கிற வரைக்கும் திமுகக்காரு. ஆனால் இவங்க பேசுறது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடன்னா எல்லா மாநிலங்களும் அடங்கியது. ஆனால் எம்ஜிஆரை வந்து கட்சி விட்டு வெளியே போகணுன்னா மலையாளி. அவங்களுக்கு 2 சண்டை. நீ தமிழரா, நீ வந்து தெலுங்கு, நீ மூதாதையர் என்ன எம்ஜிஆர், இந்த சண்டை. ஏன்னா அப்போ எதுக்கு திராவிடன்னு ஒன்று வச்சுட்டு சுற்றுறீங்கன்னு யாரும் அப்போ கேட்கல. இப்போ இருந்தால் சீமான் கேட்டிருப்பார். அப்போ தெரியுதா இவர்களுடைய போலித்தனங்கள் எல்லாம். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடன்றது, திராவிட மாடல் அரசு, திராவிடன்றது, ஆனால் எம்ஜிஆர் மலையாளின்றது. இது ஒரு பக்கம்னா ஜெயலலிதா வந்த பிறகு அவங்கள பெண்ணுன்ற ரீதியில் அவங்கள இது பண்ணது, சமூக ரீதியாகவும் அவங்கள போட்டு இந்த சமூகம் ஆமாம் நான் அந்த சமூகம் தானே. இப்போ நான் யாருக்கு இருக்கிறேன், நீங்களாம் எந்த சமூகத்தில் இருந்தீங்க? அதாவது அந்த உயர் வகுப்பு சேர்ந்தவங்க பாப்பாத்தி பார்ப்பனர் சமூகத்துலேருந்து வந்தாலும் ஜாதிய கட்டுமானத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்களா, உங்கள் இதில் இல்லையா அப்படின்னா திருப்பி கேட்டாங்க. இன்றைக்கி ஏன் இவர்கள் கட்சி ஆரம்பித்து திமுகவில் இடைநிலை ஜாதிகள் அந்த ஜாதியுடைய இது கட்டுமானம் இல்லையா? இன்றைக்கும் இருக்குல்ல, வேட்பாளர் நிறுத்தத்துலேருந்து பல விஷயங்கள் இருக்குல்ல. அமைச்சர்கள் போய் ஜாதி சங்க கூட்டத்தில் கலந்துக்கிறாங்கல்ல. கலைஞர் ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. திராவிட மாடல் அரசுன்றாங்க, சமூக நீதி அரசுன்றாங்க. ஒரு ஆணவ கொலை நடந்தால் முதல்வர் கூட ஒரு அறிக்கை கூட விட மாட்டேங்கிறாரு. ஓட்டு போயிடும் பயம். அப்போ அந்த ஜாதியோட சமரச போக்கு இருக்குல்ல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீ வந்து திரும்ப பேச மாட்டார். ஆணவ கொலை யாருக்கு எதிராக நடந்தது? ஒரு பட்டியலின இளைஞருக்கு எதிராக. முதல்வர் பார்த்துருக்கணும்ல, அறிக்கையாவது விட்டுருக்கணும்ல, கேட்க மாட்டார். என்றைக்கோ இருந்த ஜெயலலிதா அதுவும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதை கொண்டு இப்போ பேசுவார். ஏன் இதை பேசுனா விவாத பொருளாக மாறும், இந்த விஷயம் டைவெர்ட் ஆகலை. ராசா நீ இதை டைவெர்ட் பண்ண தான் பேசுகிறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து வைரமுத்துவை கூப்பிட்டு ராமரை பற்றி பேசுங்க.
டைவர்ட் ஆகுதா பார்ப்போம். அதுவும் டைவர்ட் ஆகும். ஒரு அசைன்மெண்ட் இங்கே அங்கே. இன்றைக்கி வைகோவை கூப்பிட்டு முல்லை பெரியாருக்கு எம்ஜிஆர் தான் காரணம். அப்போ 74 காவிரி பிரச்சனைக்கு யார் காரணம்? வைகோ பேசுவாரா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெய்லி ஏதாவது பண்ணி பார்க்குறாங்க. இதை பின்னுக்கு தள்ளுறதுக்கு முடியல. இதுக்கான தீர்வு என்ன சார்? இப்போ தூய்மை பணியாளர் 12 நாள் போராடிட்டு இருக்காங்க. அரசு தரப்புலேருந்து சொன்னது என்னென்னா, நாங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரி பிம்பம் உருவாக்கப்படுது, அது கிடையாதுன்னு மட்டும் இப்போ பதில் வந்திருக்கு. எதிராக செயல்படுற மாதிரி கிடையாது அப்படின்னு ஒரு பிம்பம் கொண்டு வருதுன்னா அந்த மக்கள் இன்னும் முட்டாளா? 12 நாளாக வெயிலையும் மழையிலையும் இரவு பகல் பாராமல் அங்கேயே படுத்து கிடக்குறாங்க. ஒரு கழிவறைக்கு போகிறது, ஒரு இயற்கை உபாதை கூட அவ்வளோ பிரச்சனை. ஏன் அவங்க அப்போ அங்கே இருக்கிறாங்க? எதிர்கட்சிகள் சொன்னால் கேட்டு இருப்பாங்களா? என்ன கதை? இல்லை, எதிர்கட்சி வந்து பார்க்கலையே யாருமே. ஏன் பார்க்கல? அதிமுகவில் ஜெயக்குமார் வந்து பார்த்தாரு. சீமானு 1க்கு 2 தடவை பார்த்தாரு. விஜய் அவர்கள் விஜய் தான் கூப்பிட்டாரு. அவர் வந்தால் சென்னை ஸ்தம்பிச்சிடும். ஆனால் அந்த டிவி ஸ்டேஷன் மாதிரி ஒரு போராட்டம் நடத்தாங்களா, அப்போல்லாம் ஸ்தம்பிக்கலை. ஏன்னு தெரில, எல்லாம் லீவ் விட்டாங்க போல். இப்போ அவர் வெளியே வந்தாலே ஸ்தம்பிச்சிடும். இப்போ எப்படி சுற்றுப்பயணம் போக போகிறாருன்னு தெரில. அதுக்கும் ஏதாவது டூப்ளிகேட் போட்டு இல்லாட்டி இந்த மாவட்டம் எது இன்று மதுரை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு பனையூராண்ட அவங்களெல்லாம் லைனாக நிற்க வச்சுட்டு இவர் அப்படியே நடுவில் போயிட்டு வந்துட்டு மதுரை மாவட்டம் முடிஞ்சிச்சு போங்க, அடுத்து விருதுநகர், இப்படியே தான் நடத்துவார்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்கிறது, இவர் வந்து ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கலாக இவர் தயாராகலை. இவர்களுக்கு பத்திரிகையாளர் சந்திக்க இவருக்கு பயம். பிரச்சனையை பேசுறது, பொதுவில் பேசுறதே தெரியல. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி உருட்டலாம். லட்டு மாதிரி மாற்று. சென்னை மாநகராட்சி பலரும் நடிகைகள்லாம் வந்து என்னது கஸ்தூரி, சனம் ஷெட்டி, நீ சகிலா, இவர்கள் எல்லாம் நடிகைகள்லாம் வந்து அங்கே பேசுகிறாங்க இந்த விவகாரத்தெல்லாம். ஆனால் நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சுட்டு பனையூரில் உட்காந்துக்கிறீங்க. எடப்பாடி போனால் கடந்த முறை அந்த இதுவும் பண்ணாங்களே, மழை நீர் தேங்கினதுக்கும் வீட்டுக்கு தான் ஆஃபீஸ் பண்ணாங்க மழை காலத்தில். சரி, அப்போவாவது நம்ம என்னன்னா மழை பேஞ்சி ரோடெல்லாம் வெள்ளமாக இருக்குது, இவர் வந்தால் அதனால ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நம்மளே கூட நியாயம் கரெக்டுங்க. உதவி செய்கிறாரு, அது இங்கே செஞ்சானா அவர் இடத்துக்கு கூப்பிட்டு செஞ்சானே, ஏதோ செஞ்சிடாரா அதை பாருங்கன்ட்டு நம்மளாம் கூட பேசணும். ஆனால் இதெல்லாம் ஆணவத்துடைய உச்சம் இல்லை. இது நான் இருக்கிற இடத்துக்கு வா. இப்போ இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன், சிஎம்மு KN நேரு நம்ம இவங்க மேயர் இவர் சேகர் பாபா சொல்லிட்டாப்லையா, நான் தான் ஆரம்பிச்சுருக்கிறேன், என்னையும் கூப்பிடணுன்னு 4 பேரையும் கூப்பிட்டு பனையூரில் வச்சு இந்த பிரச்சனை சம்மந்தமாக ஒழுங்காக முடியுங்க, இல்லை நான் வெளியில் வந்துடுவேன், நான் வெளியில் வந்தேன்னா சென்னை ஸ்தம்பிச்சிச்சின்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு பேச போகிறதா தகவல். அப்படி பேசிட்டா இவங்களும் ஐயோ நீங்கள் வராதிங்க, வந்தீங்கன்னா சென்னை ஸ்தம்பிச்சுன்னு பெரிய பிரச்சனை பின்னா நான் சீக்கிரம் முடிச்சு விடுங்க. அடுத்து நான் வந்து இந்த 50% ட்ரம்ப் போட்டிருக்காரு, அவரை வேறு வர வைக்கணும். அவர் அஜித் தோவல் மற்றவங்களாம் கூப்பிட்டு பனையூரில் வச்சு நான் மீட்டிங் நடத்தணும், அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதில் என்ன இதெல்லாம் சப்ப மேட்ரு, சென்னை மேட்ரு அப்படின்னு எச்சரிக்கை போகிறதா ஒரு தகவல். என்ன காமெடியாக இல்லை இதெல்லாம்? ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு இவர் உக்காந்து வரான், இவர் வீட்டுக்கு வரணுமா? அது கேட்டால் ஏய் தற்கொலை, அவர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு, அவர் வந்தால் சென்னை இதாகிடும்ல. அப்போ வரவே வராத, போ, எதுக்கு வர்ற? அவர் வந்தால் இதாகிடும். இல்லை, அவரே ஒரு மாற்று சக்தியாக நினைக்கிறாங்க, தலைவராவார், ஆளுங்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர், அந்த அளவுக்கு நினச்சிட்டு இருக்காங்களே. நினைக்கிறாங்கன்னா வரணும்ல, மக்கள்கிட்ட வரணும்ல. எம்ஜிஆர் தான் வந்தார். எம்ஜிஆர் வராத இடம் இது. கட்சி ஆரம்பித்தோன்னா மதுரையிலேருந்து திண்டுக்கல் போகிறாரு, 1 ஹவர் ட்ரெயின் பயணம், 12 மணி நேரமாக போய் சேர்ந்துருக்காரு. அவ்வளோ ஜனம், அங்கங்கே ரயிலை மறித்து ரயிலே போக முடியல, 1 மணி நேரத்தில் போகிறத 12 மணி நேரமாக போய்க்கிறாரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்லை பிரயாணிகளுக்கெல்லாம் தொல்லை, நான் காரில் போயிடுறேன். அதிகாரிகள் வந்து ரயில்வே அதிகாரிகள்லாம் இல்லைங்க, தண்டவாளத்தை பேர்த்து எடுத்துருவோம், நீங்கள் வந்தாலும் அது லேட்டாவது போய் சேரும், அப்புறமா போகவே முடியாமல் போய்டும், நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ட்ரெயின்லேயே வாங்கன்னு சொல்லி வழி நடுக வரவேற்பு. இது என்னாச்சு? எம்ஜிஆர் ஜனத்தேரில் போகலையா? நீங்கள் மதுரைக்கு ரோட் ஷோ போனீங்களே, அப்போல்லாம் மதுரை இன்னும் குலுங்கிச்சா? கோயம்புத்தூருக்கு வர வச்சிங்க எல்லா மாவட்டத்துலேருந்து, இன்னும் பெருசாக அப்படியே குலுங்கிச்சா? அந்த இடம் டிராஃபிக் ஜாம் ஆச்சு. கோவையே குலுங்குச்சா? கோவையில் ஒரு நகரம், மதுரை ஒரு நகரம்னா சென்னை எவ்வளோ பெரிய நகரம். இவர் வந்துட்டால் அப்படியே இதாகிடுமா? ஆகட்டுமே, உங்களுக்கு தானே லாபம். சைதாப்பேட்டையில் ஒரு கோர்ட்டு இதுக்கு போகிறதுக்கு இவர் அண்ணாமலை ஒரு கும்பலை தட்டின்னு போகிறாரு, கோர்ட்டு அப்புறம் கண்டிக்குது. இதெல்லாம் அரசியல்வாதிகள் தான் செய்கிறாங்க. நான் யார் எவ்வளோ பவர்னு காமிக்க கும்பல் திரட்டுறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா தானாக வருதுன்னா வரட்டும்,
நீங்கள் வருவதன் மூலியமாக ஜனத்திரளுதாகி அது ஒரு பெரிய ரீச் ஆகி நீங்கள் அந்த இடத்துல நான் அவங்கள்ட்ட பேசிட்டு பத்திரிகையாளர்களையும் பார்த்து பேட்டி கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி. தமிழ்நாடு ஃபுல்லாக இது பரவமா பரவாதா, பிரச்சனை முடி கொண்டு வரணும். இன்னொரு தடவை வருவன்ட்டு போனீங்கன்னா எப்பா நாங்கள் முச்சிருண்டாரத்தாக சென்னையை ஸ்தம்பிச்சிச்சிரான்லாம். ஓகே, இதுக்கான தீர்வு என்னவா இருக்க போகுது தூய்மை பணியாளர்களுக்கு? தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வந்து ரெண்டு சைடும் வந்து இழுத்துக்கிட்டு தான் நிற்கிது. நீங்கள் ஆரம்பத்திலே இந்த பிரச்சனைக்கு எதாவது பேசி ஈஸி பண்ணிங்கன்னா இவங்க வழக்கம் போல் நீ யார், நீ அவங்க குடும்பத்தையும் நீ சாப்பிட முடியா, நீ யார் தெரியும், நீ போன கவர்மெண்ட்டாக தான் உன்னை அடிச்சு தோற்றிருப்பாங்க, நாங்கள் உங்களை அங்கே உட்கார வச்சு போராட அனுமதி கொடுத்தது பெரிய ஜனநாயகம் தெரியுமா, அப்படி இப்படிலாம் பேசிட்டு சோறு சாப்பிட்டார், உங்களோட டீ குடிச்சார், நன்றி இதா நல்லா இருக்கிறியான்னு கேட்டார்ல, அந்த நன்றியாவது எஞ்சி போகலாம்ல. எப்பேற்பட்ட மனுஷன் அவர். இப்படிலாம் ஊட்டி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அவங்க கோரிக்கையை அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் வர்ற, இன்னும் பேச மாட்டோம், துறை அமைச்சர் வர சொல்லு. வந்துச்சா இப்போ துறை அமைச்சர் வருவார், வந்து உட்காந்து பேசி, ஏன்னா அவங்க அந்த சைடில் 12 நாள் நின்ட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் ஒரு 10 நாள் நின்னாலும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது. அதனால் இந்த பிரச்சனை ஏதோ ஒரு முடிவுக்கு அவர்களுக்கு சாதகமாக தான் முடிச்சு ஆகணும். 15ஆம் தேதி சுதந்திர தினம் கொடியேற்றணும், அது வேறு இருக்குது. எஸ், ஓகே சார். உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.